எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு இந்த வார பலன்கள், அதாவது ஜூலை மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரைக்குமான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மேஷம் முதல் 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்துடலாம். முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை மாலையிலிருந்தே சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம் என்கின்ற 2 அற்புத யோகங்கள் நல்ல விதமாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த வாரமாக இந்த வாரத்தை சொல்லிடலாம். மிகப்பெரிய அளவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய வாரம்னே சொல்ல முடியும். ஏனென்றால் சந்திரனுடைய இயக்கம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வார பலன்கள் அப்படிங்கிறது சந்திரன் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல இருக்கிறார் அதை வச்சு சொல்லப்படுவது. 2, 3, 4ஆம் இடங்களில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு அமாவாசையை நோக்கி அவர் போய்கொண்டிருந்தாலும் கூட ஒரு நிலையில் வேறு எந்த இடத்துலையும் பங்கமின்றி கிரகண தோஷம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொள்ளாமல் மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். ஐயா, என்ன நடக்கும்? 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது தனலாபம் ஏற்படும். அப்போ திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை போன்ற அமைப்புகளில் உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே 3ஆம் இடம், 4ஆம் இடம்னு சொல்லிட்டு ஸ்தான பலத்தோடு 4ஆம் இடத்துல இருக்கிறார். வீடு வாகன விஷயங்களில் கடந்த காலங்களில் நல்லவைகள் எதுவுமே நடக்கவில்லை என்கின்ற எண்ணங்களில் இருப்பவர்கள் அனைவருக்குமே எல்லா விதத்திலையும் ஒரு வீடு, நல்ல வீடு கிடைக்கக்கூடிய தன்மை, புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வாகன அமைப்புகள் அதற்கான யோகங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே, நல்ல வாரமாகவே இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு அருமையான அமைப்பில் அமையுது. பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லைன்னே சொல்லிடலாங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் வலுத்திருப்பது 5ஆம் பாவகத்தை, பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருப்பவர்களுக்கு அதற்கான கவலைகளுக்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய தன்மை, அதிர்ஷ்டம் இதுவரைக்குமே இல்லை என்கின்ற எண்ணங்களில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் மீண்டும் செயல்படக்கூடிய தன்மை என மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது இருக்குது. ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. 11ஆம் இடத்துல சனி இருப்பது ஒரு நிலையில் லாப அமைப்புகள், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்கு சனி பகவான் வலுத்து அமர்ந்திருக்கிறார். ஆகவே 11ஆம் இடத்து சனியும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் குருவும் மிகப்பெரிய யோக பலன்களை இப்பொழுது கண்டிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், சுயதொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லா நிலைமைகள்லையும் அவரவருடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல மிகப்பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகத்தாங்க இந்த வாரம் இருக்கும். வேலைக்கு போகின்ற பெண்கள் அனைவருக்குமே கடந்த காலங்களில் வேலையில் இருந்து வந்த ஒரு நெகட்டிவ் அமைப்புகள் எல்லாமே, அதாவது ஒரு அதிகமான வேலைப்பளு அல்லது ஷிஃப்ட் வேற மாதிரி போடுறாங்க, இந்த மாதிரியாக இருந்து வந்த வேலை நிலைமைகளில் இருந்து வந்த குறைகள் அத்தனையுமே மகளிர் அனைவருக்குமே நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேயே உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம்.